இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்ம கொடுத்த இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சில ரகசியங்களை குறித்து எழுதுகிறார். அதுல சொல்லுகிற காரியம் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை ரொம்ப முக்கியமானது. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை அப்ப அந்த மண்பாண்டங்களில சொல்ற ஒரு விசேஷமான ஒரு பொக்கிஷத்தை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், வைத்திருக்கிறோம். ஆண்டவர் அதை நமக்குள்ள வைத்திருக்கிறார். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்போ the first is awareness. நமக்கு அந்த உணர்வு வேண்டும். என்ன சொன்னா, மகத்துவமான வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. Hallelujah. Praise God. முதலாவது, it is very important to know. The excellence of power is inside of me. இதோடைய என்ன சொன்ன, நமக்குள்ள அந்த உணர்வு இருக்கணும். இந்த உணர்வு இருக்கும் பொழுது என்ன நம்ம வாழ்க்கையே மாறும். ஆமென். எனக்குள்ள இருக்கிறது என்பதை நான் முதலாவது உணரணும். இந்த காரியங்கள் ஏதோ உணர்வுன்னு சொன்னா, இந்த நாட்கள் நம்ம முன்பா இருக்கிறது பாத்தீங்கன்னா, இட்ஸ் a year of manifestation. கர்த்தர் மகிமையாக செயல்படுகிற ஒரு காலம் இது. It's a year of manifestations. நிறைய காரியங்கள் அதான் சொன்னேன், சடன்லிஸ், திடீர் சட்டென்று சில காரியங்கள் நடக்கும். எதிர்பாராம சர்ப்ரைசஸ் நடக்கும். lot of things will happen. நாம காரியங்கள் it's called manifestation. அது வெளியிறக்கமாக்கப்படுகிற காரியம். நிறைய காரியங்கள் நடக்கும். அப்ப இந்த வெளியிறக்கப்படாம காலத்துல இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுச்சுன்னா, வல்லமையில வெளிப்படணும். You must be in the power of the Lord. It's very important. And a manifestations is a breakthrough. வெளியரங்கம் என்று சொல்றது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. It's a breakthrough. உடைத்து வரணும். இந்த பூமியில இருக்கிறோம். இந்த பூமியில பரலோகத்தின் காரியம் அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அப்போ ஒரு என்ன சொல்ற, தேவனுடைய காரியம் வெளியரங்கமாகுது என்று சொன்னா, அப்படி அர்த்தம் என்ன சொன்னா, இயற்கையான காரியத்தை உடைத்து வெளியே வரணும். Praise the Lord. Hallelujah. So it has to break the natural. Then only the supernatural can be manifested. அப்போ அதை உடைத்து வரணும்னு சொன்னா, you need the power. ஆமென். ரொம்ப முக்கியமானது. இந்த அவுட்டர் மேனை உடைக்காம the inner man's glory அங்க ரொம்ப அழகா இருக்குது. இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். It is not outside, it is inside. Praise the Lord. உள்ள இருக்கிறது. இந்த உள்ள இருக்கிற இந்த மகத்துவமான வல்லமை வெளியே வருது. Praise the Lord. So it has to break through. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்டது இந்த பூமியில இந்த இயற்கையான இந்த வாழ்க்கைகளை வெளிப்படுத்தும். You are imposing the supernatural, the heavenly kingdom life onto the natural life. Praise the Lord. இது ரொம்ப முக்கியமான இருக்குங்க. இந்த பூமியில மாம்சத்துல பிறந்த இந்த சரீரமானது மாம்சத்துக்குரியது. இது மாற முடியாது. இது எத்தனையாய் கர்த்தர் இந்த வல்லமை தந்தாலும் இந்த மாம்சமானது தேவன் ஏற்கனவே வைத்திருக்கிற நியமத்தின்படி மண்ணுக்கு போகணும். எனக்கு மண்ணினால் உண்டானது. அதனால்தான் வேதத்தை வாசிக்கும் பொழுது மண்ணான பிறந்தவன் எப்படியோ மண்ணில் பிறந்தவன் அதே அப்படியே இருக்கிறான். அதே தன்மை வரும். பிகாஸ் மாம்சத்துல பிறந்தவன அதே தன்மைகள் இருக்கும். புரிஞ்சுக்கிறோம். ஆனா நீங்களும் நான் மறுபடி பிறந்ததுனால அந்த தன்மைகளை உடையவர்களா இருக்கிறோம். ஆனா வெளிப்புறத்துல இருப்பது மாம்சத்தின் தன்மை. நல்லா புரிஞ்சுக்கிறோம், மாம்சத்தின் தன்மை. அப்போ உள்ள என்ன இருந்துச்சுன்னா, I need to have the power manifested.
இந்த வல்லமை எனக்கு தேவையாய் இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் இந்த வல்லமை என்ன பண்ணிருக்கார், எனக்குள்ள வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த வல்லமை நான் என்ன செய்ய போகிறது என்று சொன்னால், தேவனுடைய காரியங்களை என்ன பண்ண முடியாது, வெளியரங்கமாக்க போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20. First Corinthians chapter 4. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. Hallelujah. Praise the Lord. The kingdom of God is not just in words but in power. Praise the Lord. Very clear. அப்போ சூப்பர் நேச்சுரல் சொல்லும் பொழுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வார்த்தையை பயன்படுத்தும் போது என்ன அர்த்தம் சொன்னா, இட் இஸ் இன் பவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியில இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்னு சொல்லும் பொழுது அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னா, I have to live in power. Praise the Lord. இப்போ வல்லமைன்னு சொல்லும் பொழுது எனக்குள்ளே ஒரு பவர் இருக்குது. We also have created some power. இன்னைக்கு நியூக்ளியர் பவர், பெட்ரோல் என்ஜின் பவர், இந்த பவர் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். That's all powers. We are not talking about the one which has been destroyed. அழிந்து போற அந்த வல்லமையை பேசல, என்றென்றும் அழியாது இருக்கிற அந்த வல்லமையை பேசுகிறோம். ஆமென். இந்த வல்லமை பாத்தீங்கன்னா இது தேவனாலே உண்டான வல்லமை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. பிரைஸ் தி லார்ட். இயற்கை நியமனங்கள் இந்த வல்லமையை ஆண்டு கொள்ள முடியாது. இந்த வல்லமையானது இயற்கை நியமனங்களை தனக்கு பயன்படுத்தும். Praise the Lord. It's very important to understand. இந்த வல்லமை நமக்குள்ள இருக்கிற இந்த மகத்துவம் உள்ள வல்லமை, இந்த மண்பாண்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வல்லமையானது இது இயற்கையை தனக்கு பயன்படுத்தும். ஆனா இயற்கையானது இதை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வெள்ளத்துல உண்டாயிருக்கிறது. சரி, இந்த பூமியில ஏற்கனவே ஒரு வல்லமை இருக்கிறது. இப்ப நீங்க சொன்னா, you can use the power of Satan, the power of people, the power of word, எல்லாமே இருக்குது இந்த உலகத்துல. witchcraft எல்லாமே இருக்குது. There's powers are there. அநேகம் உண்டு. இப்போ புயல் அடிக்கிறது, it has a power. எல்லாத்துக்கும் உண்டு. இப்போ இந்த வல்லமை என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம பெற்றிருக்கிற வல்லமையானது இந்த வல்லமைகளை என்ன பண்ணும், சப்டியூ பண்ணும். Praise the Lord. இது என்ன பண்றோம், நம்ம அடங்கனா இதுவே ஆளுகை செய்தால்தான் நம்முடைய ராஜ்யத்தை அல்லது தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே நாம் அனுபவிக்க முடியும். Praise the Lord. Amen. If you don't learn to subdue the other powers, அப்ப என்ன சொன்னா, இந்த வல்லமையானது செயல்படுவதில் தடைப்பட்டுக்கும். அந்த இன்னைக்கு தேவ ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை பெற்றிருந்தாலும் இந்த பூமியில அவருடைய ஜீவனை வெளிப்படுத்த முடியும். We have the word. நம்மிடத்துல வார்த்தை இருக்கிறது, நமக்கு தெரியும். ஆனால் அதை நிலைநிறுத்துவதற்கு வல்லமை தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டான கடவுள் என்ற பொழுது அது உண்டானது. Because there was a word of authority and there was a power to establish it. Hallelujah. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவாவியானவர், கர்த்தருடைய நாமம், அவருடைய ரத்தம், அவருடைய வார்த்தை, everything is given at us. இப்போ இதெல்லாம் இருக்குது. But do I receive that power? அந்த வல்லமை எனக்குள்ளே பெற்றுதான் அது வெளியரங்கமாக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல நம்ம திரும்ப சொல்லி பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வாசிக்கலாம் 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரம் 7. 2 Timothy chapter 1 verse 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. வசனம் கரெக்டா?
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஏன்னா வாசிக்க 2 பேருமே வாசிக்கல, அதெல்லாம் திடீர்னு யோசிச்சேன். நான் கரெக்டா தான் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். It's a very important thing for you to understand. The most effective weapon of the enemy, பிசாசினாலே என்ன சொன்னா, அவனுடைய இருக்க ஆயுதத்திலேயே ஒரு நல்ல வல்லமையான ஒரு ஆயுதம் என்னன்னு சொன்னா பயம். இந்த ஆயுதம் தான் அவன் யூஸ் பண்றது. ஜனங்களை அடக்கி ஆள்வதற்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் பயம். இந்த ஆயுதம் எப்படிப்பட்ட ஆயுதம் என்று சொன்னால், தேவனுடைய அந்த அழைப்பில் தெரிந்து கொள்ளுதலில் ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிற நம்மை இந்த ஆயுதம் என்ன பண்ண முடியும்னு சொன்னா திருப்பிடும். இது என்ன சொன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் நாட் சம்திங் லைக் இப்ப ஒரு தடை வைக்கிறோம் பாருங்க, ஓடுறோம், ஒரு தடை வைக்கிறோம். அதுல இது நாமே ஓடும், தடையா இருக்காது. நேரா ஓடிட்டு இருக்கிறன்னா இந்த பயம் என்னும் ஆயுதத்தை அவன் பயன்படுத்தும் பொழுது நான் வழியை விட்டு நான் ஓடுவேன். அதான் இங்க பேர். இட்ஸ் வெரி பவர்ஃபுல். தடைகள் சொல்லும் பொழுது நாம் உடைந்து போவோம், நின்று போராடுவோம், உடைக்கிறதுக்கு கர்த்தர் அழைப்போம். ஆனா இங்கு அப்படி இல்லை. பயம் என்பது நாம் ஓடும். We will run away from the track. Praise the Lord. Hallelujah. It's a powerful weapon. How use பண்றது இந்த காரியங்களை. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல நாம செயலற்றவர்களாய் மாறுவோம். பயத்து நிமித்தமாய் செயலற்றவர். முன்னாடி போகிறதுக்கு நம்மளால முடியாது. We will not move forward. ஏன்னா டைரக்ஷன் மாத்திருவோம், திரும்பக்குள்ள வரமாட்டோம். ஏன்னா பயம், because of the fear. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்காரு. So you need the power, love and sound mind. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்னன்னு சொன்னா, இதை உடைக்கணும்னு சொன்னா you must have the power, you must have the love and you must have the sound mind. இதை உடைக்கிறதுக்கு சரி என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பயம் என்ன பண்ணுகிறது, இந்த ஆயுதம் என்ன சொன்னா, இதுவரைக்கும் தேவன் மேல் வைத்திருந்தவங்க அன்பை, the trust, என்ன சொல்றது, நம்பிக்கை எது சார்ந்திருக்குன்னா அன்பை சார்ந்திருக்கும். இப்ப என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஃபியர் முதலாவது ட்ரஸ்ட்டை உடைக்கும், நம்பிக்கையை உடைக்கும். இந்த நம்பிக்கை உடைத்த மாத்திரத்துல என்ன ஆகும், அன்பு இல்லாம அது உடைக்கும். அடுத்தது இந்த பயம் என்ன செய்யுன்னு சொன்னா குழப்பத்தை உண்டாகும். குழப்பம் வந்த உடனே தெளிந்த புத்திக்கு இல்லாமல் போகும். பயம் அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு பலவீனமாய் மாற்றும், பலனற்ற வெளியே அனுப்பிடும். புரிஞ்சுக்க. See, that's what fear is all about. It takes of your strength, it takes of the love for God, and it takes away your sound mind. உங்களுடைய என்ன சொல்றது, பலனை, உங்களுடைய அன்பை, தேவன் மேல் உள்ள அன்பை, அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய தெளிந்த புத்தியையும் எடுத்துப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கேன், பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். அப்போ இந்த மகத்துவம் உள்ள வல்லமை, இந்த பொக்கிஷம் உள்ள இருக்கிறது. அந்த உள்ள இருக்க பொக்கிஷமானது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ளதா, இட்ஸ் இன்சைட். பிரைஸ் தி லார்ட். உள்ள இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய போர் ஆயுதங்கள் எப்படியா, தேவ பலன். It's the power of God. Praise the Lord, the strength of God. நம்முடைய போர் ஆயுதங்கள். அப்போ இந்த பூமியில நம்ம பார்த்தீங்கன்னா வல்லமை உள்ளவர்களாய் செயல்படுவது என்பது மிகுந்த ஒரு அவசியமான ஒரு காரியம். ஏன்னா இந்த பலன் இல்லாம உங்களை என்ன பண்ண முடியாது, அரண்களை நிர்மூலமாக்க முடியாது.
இந்த அரண்கள் எங்க இருக்குன்னு சொன்னா நம்முடைய சிந்தையில இருக்கு. சோ அப்ப இந்த அரண்களை நம்ம உடைக்க வேண்டியதா இருக்கு. Where does the fear come? It comes in your mind. எப்படி இருக்கு? உடைய சிந்தையில உள்ள எண்ணங்களை கொண்டு வரும். இந்த எண்ணங்கள் என்ன பண்ண பயத்தை கொண்டு வரும். அப்போ இந்த போராயுதத்தை வல்லமை உள்ள தேவ பலமுள்ள இந்த போராயுதத்தை பயன்படுத்தலைன்னு சொன்னா பயமானது உங்களை ஆட்கொள்ளும். இந்த பயம் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது நீங்க உங்களுடைய ஓட்டத்திலிருந்து விலகிடுவீங்க. அதுக்கப்புறம் ராஜ்யத்துக்கு நீங்க பயன்படுத்தப்படவே முடியாது. எல்லாமே இருக்கும், ஆசை இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆசை இருக்கும், தரிசனம் இருக்கு, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் இருக்கலாம், ஜெபம் இருக்கும், அபிஷேகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா என்ன பண்ண முடியாது? உங்க ஓட்டத்துல ஓட முடியாது. ஏன் ஓட்டத்துல ஓட முடியாதுன்னு சொன்னா பயம். என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறது? அவைகளை நிர்மூலமாக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அப்ப அதுக்கு வேண்டிய பலன் இருக்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். James chapter 4 verse 7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இதான் இருக்கிறதுல மேஜர் ப்ராப்ளம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இத செய்யாம அவனை எதிர்க்க முடியாது. ஏன்னா கீழ்ப்படுகிறவனுக்கு தான் அந்த பலன் இருக்கும். பிரைஸ் தி லார்ட் ஆமென். இந்த பலன் ஞாபகம் வச்சுக்கீங்க, நிறைய காரியங்கள் இருக்குது. அது ஒண்ணு சொல்றேன், when you know the truth, சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையா. வேதத்தை வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிறது, ஒருவன் கவலைப்படுகிறதுனால தன் சரீரத்தை என்ன பண்ண முடியாது. கவலைப்படாதிருங்கள் சொல்ற. இவெல்லாம் உங்களுக்கு தேவையான உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார், கவலைப்படாது. சரியா? இதுதான் வசனம். இப்போ உள்ள வருது, சரிங்களா? உள்ள வருது உடனே என்ன வரும்? கவலை வர ஆரம்பிச்சிடும். கவலை வந்தாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, when worry comes in, that means there is a trust deficit factor. நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தா கவலை வராது. trust deficit அங்க வரும். ஸோ இப்போ கவலை வந்துருக்கு. கவலை வந்த உடனே அடுத்தது என்ன வந்துச்சுன்னா பயம் வரும். ஸோ பயம் வரும். இப்ப இந்த பயம் உள்ள வரும் பொழுது நீங்க என்ன பண்ண முடியாது? கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியாது. இப்ப மாம்சமானது வேலை செய்யும், கர்த்தருக்கு பயப்பட முடியாது. ஆகினால மாம்சம் வேலை செய்யும். இப்ப இந்த மாம்சம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன சொன்னா, பிசாசு நீங்க என்ன எதிர்த்தாலும் நீங்க இன்னும் மோசமா போவீங்க. ஏன்னா நீங்க அவங்க மாம்சத்துல எதிர்க்கிறீங்க, தேவ பலத்துல இறக்கல. மாம்சத்துல மாம்சத்துல பயத்திலும் கவலையிலும் இவைகள் மத்தியில் நீங்க என்ன பண்றீங்க? எதுக்க பாக்குறீங்க. Your life will become more worse. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, நிறைய பேர் பயன்படுத்துறது என்னன்னு சொன்னா, கர்த்தருக்காக நாங்க பாடுகளை அனுபவிக்கிறோம். The Lord allows me. See, when the Lord allows you, சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் உங்களை அழைத்து செல்லுகிறார் என்று சொன்னால், சோதனையில பாடுகளில அவர் உங்களோடு இருப்பார். Praise the Lord. அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். ஏன்னா அழைத்து செல்லுகிறவர் அவர். ஆமென். எதற்கு அழைத்து சென்றார்? நீங்கள் அழிந்து போவதற்கு இல்ல, நீங்கள் ஜெயம் எடுத்து மகிமையில வெளியே வருவதற்கு. அதனால உங்களோட இருப்பார், உங்களுக்கு ப்ராம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது கர்த்தர் நடத்துறது.
நான் உள்ள போய் சிக்கும் போது என்ன நடக்கும்னா, அவர் சத்தமே அவர் பேசினாலும் எனக்கு கேட்காது. ஏன்னா I'm crowded by myself, by my flesh. Praise the Lord. So இப்ப என்ன இருக்குன்னா, you become vulnerable before the enemy. பிசாசுக்கு முன்னாடி எப்படின்னா, நீங்க என்ன சொல்றது, தோல்வி அடைந்து வெட்கப்பட்டு கொண்டு இருப்பீங்க. When the world looks at you, you will never be a witness. உலகம் உங்களை பார்க்கும் பொழுது நீங்க சாட்சியா இருக்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையானது பலவீனத்தில் இருக்கும். உங்க வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, இயேசுவை குறித்து பேசுவீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில இருக்காது. Why? Because you're not submitted to God. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போ சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நிற்கணும். When the word comes, when you're going through a tribulation, you stand on the word of God. தேவனுடைய வார்த்தை அதுதான் கீழ்ப்படுகிறது. Praise the Lord. எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த பொருளையே வணங்குவதில்லை. அப்படின்னு அர்த்தம், நான் பயப்பட போறதில்லை, நான் பதஷ்டம் அடைய போறதில்லை, நான் அவிசுவாசங்களை பேச போறதில்லை, நான் கோபப்பட போறதில்லை. புரியுதா உங்களுக்கு? நான் குழப்பம் அடைய போவதில்லை. ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் இடத்துல சொன்னது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Submit to God. Submit to God. உங்கள் காரியங்களை உங்கள் நீதியிலே நிற்காதீங்க, அது அருவருப்பு. Submit to God means you surrender to God in His word. அவருடைய வார்த்தையின்படி அவர் என்ன சொல்லுகிறார், நாளைக்கு என்ன ஆகும், what will happen to my life, இல்ல. That's not what you surrender for. Praise the Lord. அதுக்கு இல்ல, ஆமா ஏதாச்சும் ஆயிரும், ஆண்டவரே என்னை காப்பாத்து, இல்ல. That's not what the life God says. அந்த லைஃப் கான வேலைக்கு உங்களை. Praise the Lord. You surrender to God for Him to be glorified. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு நீங்க என்ன பண்றீங்க, அர்ப்பணிக்கிறீங்க. அப்ப தேவ சத்தம் என்ன? What is God saying? Walk away, walk away. That's it. Finish. Praise the Lord. அமைதியா இருந்துச்சுன்னா அமைதி. Be still and know that I am God. Okay. Praise the Lord. அவ்வளவுதான். Nothing to worry about. ஏன்னா வேதத்தில் தெளிவா இருக்குது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லா பாருங்க, கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்தது என்ன பண்ணுங்க, எதிர்ங்க. Come against it. பயத்தை கொண்டு வரும் பொழுது, குழப்பத்தை கொண்டு come against it. Don't accept it. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளி சூனிய மாந்திரிகங்கள் எல்லா காரியங்கள் இருக்கா? இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, இருக்கு. ஆனா என்ன புரியுதுன்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான கூறி சொல்லுதல் இல்லை. Praise the Lord. ஆமென். ஞாபகம் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. Praise the Lord. புரியும் உங்களுக்கு? ஒருத்தர் எதை செஞ்சதுனால அது என்ன பாதிக்கும் நம்ம போல பரிந்து என்ன சொல்றது, foolish people யார் இருக்க முடியாது. Praise the Lord. யார் வச்சிருக்கீங்க? செய்யறாங்களா? செய்யறாங்க. வரும்பொழுது என்ன பண்ணணும்? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அது அர்த்தம் என்னது? Believe in God first. What did He say? Praise the Lord. உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த வாய்க்காது, உங்களுக்கு எழுப்புற எந்த ஆயுதமும் வாய்க்காது. Believe it. Christ has paid for me all, for everything on the cross. அவர் எனக்கு சாபமானபடியினாலே நியாய பிரமாணத்தின் சாபத்தில் என்னை நீங்களாக்கி மீட்டார் என்று விசுவாசிங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன பண்ணுங்க, எதிர்த்து நில்லுங்க. இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. படகுல தண்ணி வருது, இவங்க என்ன பண்றாங்க, தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஊத்தி ஊத்தி கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா படகு முழுக போகுது. அப்போ ஓடுறாங்க இயேசு இடத்துல. என்ன மறந்தாங்கன்னு சொன்னா, இயேசு அவங்களுக்கு சொன்னது, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்.
ஆண்டவர் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்றவர் இல்லை. If he says so, it is said. That's it. அவர் சொன்னா சொன்னதுதான். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னா அக்கறைக்கு தான். நடுவுல முழுகிறதுக்கு அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க? when the storm came, நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன பண்ணல, தேவனுக்கு கீழ்ப்படிதவர்களா இருந்தால் தேவ வார்த்தைக்கு என்ன பண்ணிருப்பாங்க? அடங்கியிருந்திருப்பாங்க. they know what to do. தேவனுக்கு கீழ்ப்படியாதனால அவங்களுக்கு என்னது செய்யணும்னு தெரியல. they were just reacting. இயேசு எழுந்தார் சொன்னார், he just rebuked. இறையாதே அமைதலாயிரு. he rebuked. Praise the Lord. அப்போ you rebuke the enemy, you don't talk to him. புரிஞ்சுதா? உங்கள் சத்துருடத்துல நீங்க வந்து என்ன பண்ற? சத்துருன்னு சொன்ன மாம்சத்துக்கு போயிடாதீங்க. ஏன்னா மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு என்ன இல்லை, யுத்தம் இல்லை. துரைத்தனோட வல்லமையோட அதிகாரங்களோட, புரியுதா உங்களுக்கு? இவ எல்லாவற்றையும் சிலுவையில அவர் ஜெயித்தார். So you don't speak to him, you rebuke him. Praise the Lord. எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நில்லுங்கள். கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு தைரியம் இருக்கும். அன்பிலே பயம் இல்லை. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிரச்சனை வருது, ஒரு காரியம் வருது. சில நேரங்களில் சில பேருடைய என்ன சொன்னா மனம் மைண்ட். ஒரு தேவ மனுஷன் சொன்னார், நிறைய பிரச்சனைகள் போராட்டம் நான் வைராக்கியம் ஆண்டுக்காக நின்று கொண்டிருந்தேன் இருக்க ஒரு தேவ மனுஷன். அப்ப அவர் சொன்னாரு, பாஸ்டர் இது பிசாஸ்ட சொன்னேன், நீ என்ன வேணா எனக்கு செஞ்சுக்கோ, ஆனா நான் இயேசு விட்டு வர மாட்டேன். இது கேட்க நல்லா இருக்கா இல்லையா? நல்ல வைராக்கியம். உண்மை அப்படிதான் இருக்காரு அவரு. பயங்கர போராட்டங்கள், ஆனா மத்தியில ஆண்டவர் உயர்த்திக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்டு அப்ப நான் சொன்னேன், ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிங்க. நீ என்ன வேணா செய்யும் சொல்லி எதுக்கு அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்குறீங்க? தோத்தவனுக்கு எதுக்கு அதிகாரம் கொடுக்குறீங்க? நீ என்ன வேணா செய், அவனுக்கு என் மேல அவனுக்கு அதிகாரமே இல்லையே. Yes, no authority over me. I have authority over him. Praise the Lord. In the name of Jesus, இயேசுவின் நாமத்துல எனக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு கொடுக்கல. நீ என்ன வேணா செஞ்சுக்கோ. Praise the Lord. நம்ம அதுக்கு இல்ல, அவனை முற்றிலுமாய் ஜெயிக்கும்படிக்கு தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். Praise the Lord. அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நிக்கிறவல்ல, இஸ் நாட் யுவர் ஈக்குவல். Praise the Lord. நீங்கள் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவன் தோற்கடிக்கப்பட்டவனாய் இந்த பூமியில அவனுடைய என்ன சொல்றது கண்டம்னேஷன் ஆர் ஜட்ஜ்மென்ட்களுக்காக அவன் காத்து இருக்கிறான். ஆனா நீங்களும் நானும் அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறோம். இஸ் நாட் அவர் ஈக்குவல். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, இந்த மாதிரி இந்த என்ன சொல்ற சுயநீதிக்குள்ளெல்லாம் போகாதீங்க. இட்ஸ் ஆல் யூஸ்லெஸ். இரண்டாவது, ஒரு காரியம் நீங்க தப்பே பண்ணிட்டீங்க, புரியுதா உங்களுக்கு? சொல்லாதீங்க நான் தப்பு பண்ணனால தான் நான் இட்ஸ் ஓகே. ஆமாம்ல, தப்பு பண்ண என்ன பண்ணணும்? தண்டனையை ஏற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி வந்து சுயநீதியில குப்பையும் கந்தையுமான நீதிக்குள்ள போகாதீங்க. புரிஞ்சுக்கணும். நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி இயேசு சொல்லுது. Praise the Lord. நான் தப்பு பண்ணா எனக்கு ஒரு கிருபாசனம் இருக்கிறது. ஆமென். நான் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஓடி அந்த கிருபாசனத்தை போய் என்ன செய்யணும்? நான் அவரிடத்திலிருந்து இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அவருடைய இரத்தம் என் அக்கிரமங்களை கழுவணும். நான் சரி செய்ய வேண்டுமானால் அதை சரி செய்து கொள்ளணும். Praise the Lord. Hallelujah. தண்டனை அனுபவிக்கிறதுக்கு கர்த்தரை அழைக்கல. Praise the Lord. தெளிவுபடுத்திக்கிறீங்களா? Don't get into all these things. It doesn't want to help you. இதெல்லாம் என்ன பண்றோம்னு சொன்னா அவனுக்கு எதிர்த்து நிற்காம அவனுக்கு இடம் கொடுக்கணும்.
தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்பொழுது எதிர்த்து நிற்பீங்க. கீழ்ப்படிக்கல, because we are not surrendering to God. Praise the Lord. ஆனால் நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியதா இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்கி, இதர் அரண்கள் உடைக்கணும். Praise the Lord. ஏன்னா வசனம் ரொம்ப அழகா இருக்குது. திரும்ப வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்றும் விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா இந்த மண்பாண்டமும் இந்த பொக்கிஷத்தும் பாத்தீங்கன்னா அவ்வளவு வித்தியாசம். இது தேவனால் உண்டாயிருக்குது என்றது இல்ல, இது தேவனால் உண்டாயிருக்குன்னு தெரியும். ஏன்னா எங்களை பார்த்தா தெரியும் இது மண்பாண்டம் தெரியும். ஆனா அந்த வல்லம் எப்படி மகத்துவம் உள்ள வல்லமையா இருக்கும். இந்த வல்லமை எப்படிப்பட்டது சொன்னால் அதால உருவாக்க முடியும், மறுரூபப்படுத்த முடியும், உயிரோடு எழுப்ப முடியும். Praise the Lord. That's the power you have in you. இதனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த வல்லமை குறித்து சொல்லும் பொழுது முதல் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே 6ஆம் வசனம். நல்லா பாருங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன வெளிப்படுத்துறாரு? தமது மகிமையின் அறிவு, the knowledge of his glory. கிறிஸ்துவனுடைய அந்த முகத்தில் உள்ள, when you look at Jesus, he is the express image of God. அவர் தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, the glory of the Father. இப்போ இயேசுவை நான் பார்க்கும் பொழுது அவருடைய முகத்துல என்ன இருக்குன்னு சொன்னா தேவனுடைய மகிமையின் அறிவு, the knowledge of the glory of God. இதுதான் என்ன பண்றாரு? நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க பண்ணுகிறார். So you have inside of you the knowledge of the glory of God. Praise the Lord. Hallelujah. இப்ப என்ன சொன்னா இந்த வல்லமை நாம் அறியும் பொழுதுதான், இது குறித்து சத்தியத்தை அறியும் பொழுதுதான் நம்ம தேவனை குறித்து அறியும் போது, the more you know about your God, your Father, who is he, his character, what he is able to do, what he wants, what he can do through me, what he wants to do for me. அவர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார், அவர் என் மூலம் என்ன செய்ய விரும்புகிறார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் எப்படி, அவருடைய தன்மை எப்படி, கிறிஸ்துவின் மூலமா என்ன செய்திருக்கார், இந்த சத்தியங்களை நான் அறியும் பொழுது எனக்குள்ளே இந்த பிரகாசம், இந்த மகிமை என்ன பயங்கரமா பிரகாசிக்காது. Praise the Lord. இந்த வல்லமை ஞாபகத்துக் கொள்ளுங்க. It's unlimited. It has no limit at all. It's unlimited. ஆமென். இந்த வல்லமையால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு வசனத்தை காமிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. Praise the Lord. நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். ஆனா என்ன வாங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. அப்போ எனக்குள்ள என்ன இருக்குது? அந்த பவர், எக்ஸலன்ஸ் பவர். இப்போ இந்த வல்லமை எந்த அளவுக்கு பிரகாசிக்கிறது என்பதுதான் இப்ப முக்கியம். ஆமென். இந்த வல்லமை எந்த அளவுக்கு பிரகாசிக்கிறதோ அந்த அளவுக்கு தான் தேவனாலே நமக்குள்ளே கிரியை செய்ய முடியும். ஆமா, இந்த வல்லமை நமக்குள்ளே பிரகாசிக்க செய்ய நமக்கு தெரியலன்னு சொன்னா, புரியுதா உங்களுக்கு? சத்தியத்தை குறித்து அறிவில்லாதவர்களாக நாம் இருப்போமே. ஆனால் இந்த என்ன சொல்லுவோம், இந்த வெளிச்சம் பிரகாசிக்காது. இந்த வெளிச்சம் பிரகாசிக்காது. இந்த வெளிச்சம் பிரகாசிக்காதனாலதான் என்ன நடக்குன்னு சொன்னா, நாம் வேற்றிக் கொள்வது நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர் அவராலே செய்யக்கூடாமல் போகிறது. அப்போ இந்த மகிமை, இந்த வல்லமை நல்லா புரிஞ்சுக்கணும். It has to increase in me. எனக்குள்ளே பெருகணும். இது எனக்குள்ளே எவ்வளவு அதிகமாய் பெருகுகிறதோ அவ்வளவு அதிகமாய் என் காரியங்கள் பெருகும்.
அதனாலதான் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தின்படி நடவுங்கள். ஆமா, சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும். ஏன்னா அந்த வல்லமை ஞாபகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1:8 எல்லாம் தெரிந்த வசனம் வாசிங்களேன். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So when the Holy Spirit comes on you, you receive power. So what is this power? இந்த வல்லமை என்ன சொன்னா, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவர் நீங்க என்ன பண்ணணும்? அவருக்கு இடம் கொடுக்கணும். You can limit him. இந்த ஆவியானவர் என்ன பண்ண முடியாது? லிமிட் பண்ணக்கூடாது. எனவே நீங்க லிமிட் பண்ணீங்கன்னா அவரால் செயல்பட முடியாது. அப்ப ரிலீஸ் பண்ணணும். அப்ப ரிலீஸ் பண்ண என்ன பண்ண சொன்னா, தேவ ஆவியானுடைய நடத்துதலுக்கு உங்களை ஒப்புக்கொடுக்கணும். ஏன்னா அவர் வைத்திருக்கிற காரியங்கள் பாத்தீங்கன்னா, நீங்கள் வேண்டிக் கொண்டு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா செய்யும்படி வச்சிருக்கார். அப்போ அவருடைய வழிகள் என்ன என்பதை அறிந்து அவருடைய நடத்தலுக்கு நீங்க ஒப்பு கொடுத்தாங்க. அவருடைய நடத்துதலுக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, யாராலையும் என்ன செய்ய முடியாது, கணிக்கவே முடியாது. உங்க காரியங்கள் மேல இருக்கும், மகிமையா இருக்கும். ஏன்னா இது சூப்பர் நேச்சுரல், இட்ஸ் நாட் நேச்சுரல். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரத்துல செய்யப்படுவது போல பூமியில உடைய வாழ்க்கையில செய்யப்படுகிறது. அப்போ இந்த சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போகணும்னு சொன்னா என்ன பண்ணி ஆகணும்? அவருக்கு இடம் கொடுக்கணும். உங்க மாம்சத்துக்கு என்ன பண்ண முடியாது, இடம் கொடுக்க முடியாது. மண் பாண்டத்துல தான் இருக்கு, மறந்துடாதீங்க. உங்களுக்குள் தான் இருக்கிறது வல்லமை. ஆனா இந்த வல்லமையை நீங்க கட்டுப்படுத்த கூடாது. இந்த வல்லமையானது உங்களை ஆண்டு கொள்ளணும், உங்களை நடத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய உணர்வுகளுக்கு என்ன பண்ண முடியாது, இடம் கொடுக்க முடியாது. உங்களுடைய பயத்துக்கு இடம் கொடுக்க முடியாது. நீங்க நினைக்கிறதுக்கு இச்சிக்கிறதுக்கு இவருக்கு இடம் கொடுக்க முடியாது. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகம். நீங்க என்ன சொல்றது, கணக்கு போட்டு இது பண்ண என்ன நமக்கு தெரியுமோ அதை வச்சு நம்ம சொல்லுவோம், ஓகே இப்படி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும், இப்படி ஒரு வாழ்க்கை வேணும் நமக்கு. இதை நம்ம பார்க்கறது இல்லை கேட்டது இந்த மாதிரி காரியங்கள் வச்சா நம்ம சொல்லணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவங்க மிகவும் அதிகமா அப்படின்னு சொல்ற. இட்ஸ் பியாண்ட் யுவர் காம்ப்ரிஹென்ஷன். நீங்க நினைச்சு பார்க்கவே முடியாது உங்க வாழ்க்கைய. அப்படிப்பட்டதாய் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியங்கள் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிற இந்த மகத்துவ வல்லமை 3 காரியங்களை நான் பிரதானமா எடுத்திருக்கிறேன். நம்பர் 1, இட்ஸ் a transformative power. மறுரூபப்படுத்துகிற வல்லமையா இருக்கிறது. 2வது, அது உயிரோடு எழுப்புகிற வல்லமையா இருக்கிறது. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற வல்லமையா இருக்கிறது. 3வது, அது முற்றிலும் உங்களை ஜெயம் கொள்ள செய்கிற வல்லமையா இருக்கு. இட்ஸ் a transformative power, it's a resurrecting power, it's a overcoming power. 3. சரிங்களா? எனக்கு உங்களுக்குள்ள இருக்கிறது இந்த மண் பாண்டங்களில இதை பெற்றிருக்கிறீங்க. இப்ப என்ன பண்ண ஆபரேட்டர், அது ரொம்ப முக்கியமானது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர், மறுரூபப்படுத்துகிற வல்லமை. 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும்
இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். நான் பிரியப்படுகிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Transformation. இதுக்கு முன்னாடி அவர் பாத்தீங்கன்னா இந்த முள் ஆண்டவரை விட்டு எடுத்து போடும் என்று சொல்லி அவர் இந்த வேதனையில இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி எதுல இருக்காரு? வேதனையில இருக்காரு. ஆனா இப்பொழுது தேவனுடைய வார்த்தை வந்த பொழுது, கர்த்தருடைய வார்த்தை வந்த பொழுது இப்ப அவர் சொல்றாரு, நான் பலவீனா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். Praise the Lord. He just trusted the word. அந்த வசனம் சொல்லுகிறது, உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அவ்வளவுதான். He just trusted the word. உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா இருக்கும். உடனே சொல்றாரு, நான் பலவீனமாய் இருக்கும் போது பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அதோட நிற்கல. இப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா, எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்ணிலும் நான் பிரியப்படுகிறேன். Praise the Lord. ஏன்? கிறிஸ்து என்னில் மகிமைப்படும்படி. அல்லேலூயா. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? சத்துரு வருகிறான், அவன் வர்றது என்னை அவமானப்படுத்தணுட்டு வரான். ஆனா அந்த ஆயுதம் என்னை ஒண்ணுமே பண்ண முடியல. நான் ஓடல, ஏன்னா பயத்துல ஓடிடுவோம். ஓடல, எதிர்த்து நிக்கிறோம். வருது, போராட்டம் வருது, பிரச்சனை வருது. அது எதிர்த்து வருதுன்னா என்னை சோர்வடை செய்யறதுக்கு, என்னை வந்து என்ன சொல்றது, அவமானப்படுத்த வருது. அந்த அவமானப்படும் பொழுது என்ன சோர்ந்து போயிடுவோம் அல்லது உடைந்து போயிடுவோம். இது வருது. ஆனா நாமும் என்ன பண்ண சொன்னா நிக்கிறோம். அதுக்குரிய வல்லமை நம்மிடத்துல சேர்ந்து போகிறது. ஆமென். ஏன்னா நாம் பலவீனமா இருக்கும் பொழுது பலமுள்ளவனா இருக்கிறேன், அவர் கிருபை எனக்கு போகும். Praise the Lord. So when I face a tribulation, I face fear, போராட்டங்கள் பண்ணும்போது all I need to do is call upon the grace of God. ஆமென். இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, what a transformation. பிரியப்படுகிறேன். Hallelujah. Glory to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப நாட்கள் எத்தனை வருஷம் பண்ணோம் இந்த பிரசங்கம் பண்றேன் இந்த காரியத்தை. அப்போ கேட்டேன், எத்தனை பேருக்கு பிரியமா இருக்கு? ஒருத்தர் கூட கைத்தல சபையில பிரச்சனை. இதான் உங்க பிரச்சனை இருக்கும். That means you're fearing tribulation. புரியுதா? ஏன்னா அது வந்தா என்ன நடக்கும்ன்றத நினைச்சு பயப்படுறதுனால எனக்கு வேண்டாம். ஆனா என்ன புரியலன்னு சொன்னா, அது வந்தாலும் அதனுடைய காரியம் என்னிடத்துல வாய்க்க முடியாதுன்னு சொல்லி விசுவாசிக்க முடியல. அதனாலதான் நிறைய இன்னைக்கு there's no breakthrough. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் மாட்டேன். எல்லாம் கொடுத்தீங்கன்னா, அல்லதான் கொடுத்தீங்கன்னா ஓகே, கீழ்ப்படிங்க. அக்னியில் நடக்க சொன்னா முடியாது. So என்ன புரியுதுன்னு சொன்னா, the word of God, just take it. That's it. Don't add anything, don't subtract anything. Just accept it. அப்ப என்ன இருந்துச்சுன்னா, அப்படி மகிமை வெளிப்படும். இந்த மகத்துவமான வல்லமை இப்ப என்ன பண்ண உங்களை பிரகாசிக்கும். கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள அந்த தேவ மகிமையினுடைய அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க பண்ணும். The glory of God. The மகத்துவமான வல்லமை, the glory of God. In the glory there is power. In the glory there is love. In this glory you have everything because it is the presence of God. Amen. Praise God. உங்களுடைய இருதயங்களில் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்க பெறணும். Praise God. What is it? அவர் வந்தான ஆவியானவர் விண்டா இல்ல. He is God. அவர் வந்தான எப்படி வர்றாரு? அப்படி மகிமையில வருவார். அப்ப எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்னு சொன்னா அப்படி மகிமையில தங்கி இருக்கிறார். அந்த மகிமை எனக்குள்ள இருக்கிறபடினாலே அந்த மகிமை என்னில் வெளிப்படுவதற்கு நான் இடம் கொடுத்தா பூமியில யாவரும் தேவனை காண்பார்கள். Praise the Lord. Hallelujah. இந்த வருஷத்துல அதை நீங்க செய்யணும். Learn. God love the Holy Spirit to be glorified in your life. Allow Him. Praise the Lord. பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8:9. இயேசு கிறிஸ்துவே, இருமையை அறிந்திருக்கிறீர்களே, அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வரியமுள்ள
அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. Praise the Lord. பலவீனமான உங்களை அவர் என்ன பண்றாரு? தன்னை அவர் அப்படி ஆக்கி உங்களை அவரை போல மாற்றுகிறார். ஆமென். அப்போ எனக்குள்ள இருக்கிற இந்த மகத்துவமான வல்லமை என்ன செய்கிறது? இயேசுவை போல என்னை வெளிப்படுத்துகிறது. அதுக்குதான் உள்ள இருக்கிறாரு. அதுக்குதான் உள்ள இந்த மண் பாடத்துல அந்த மகத்துவ வல்லை எதுக்கு நாம் பெற்றிருக்கிறோம் சொன்னா, அவரை போல இந்த பூமியில வெளிப்படுவதற்கு. மண்ணான மனுஷனை போல அல்ல, வானத்திலிருந்து இறங்கி வந்தவரை போல வெளிப்படுவதற்கு தான் நமக்குள்ளே இந்த மகத்துவமான வல்லமை இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த மகத்துவமான வல்லமை என்னிலே வெளியே வருமே ஆனா, if it is manifested, then everyone will see Jesus. Hallelujah. Praise the Lord. அதுக்காக தான் சொல்றேன், you have to break. மூடி வைக்காதீங்க. உங்களை உடைக்கும்படிக்கு அவருடைய கையில ஒப்பு கொடுங்க. Break me, Lord. Break me, Lord. Mold me, Lord. Fill me, Lord. Let everyone see you, Lord. ஆண்டவரே உடைத்தாரும். ஆண்டவரே என்னை நிரப்புங்க. ஆண்டவர் யாவரும் காணும்படி செய்யுங்க. ஆண்டவரே ஆமா ஜெபிங்க. உடைக்கிறது நிரப்புங்க. Don't hold back. சிறுமைப்படுவதற்கு பயந்தீங்கன்னா வாழ்க்கை பூரா நீங்க எழுப்பவே முடியாது. அவமானத்துக்கு பயந்தீங்கன்னு சொன்னா எழுப்ப முடியாது. உங்களுக்கு பிரியமானதை கொடுக்க முடியாதபடிக்கு இருப்பீங்கன்னா எழுப்ப முடியாது. You can be an ordinary person, praise the Lord, but you will never show forth the glory of God which is inside you. Praise the Lord. It's very important. You cannot. கர்த்தர் கிறிஸ்து பயப்படாது. சிலுவை சுமந்தாச்சு, பயப்படவே கூடாது. மேன்மை என்ன? ஒன்னே ஒண்ணுதான் மேன்மை உங்களுக்கு. இயேசுவும் அவருடைய சிலுவை மாத்திரம். நான் எப்படி தூக்கணும் பாரு, எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே நான் நிக்கிறேன் பாரு, அது இல்லை, அது மேன்மை இல்லை. அப்பா உடைய சிலுவையை சுமக்கும்படிக்கு எனக்கு கிருபை தந்தீங்க. அப்பா இந்த மண் பாண்டத்துல உங்களுடைய மகிமை விளங்கும்படி செய்தீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி. ஓ ஷாதரா, oh glory to God. This is a transformative power. பழைய ஏற்பாட்டுல பலி செலுத்தும் பொழுது ஆடு மாடு இல்லைன்னா எடுத்துட்டு போனோம், இழுத்துட்டு போனோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல அவர்கள் வந்த பொழுது, பிடிக்கிறதுக்கு வந்த பொழுது சொல்றாரு, இதோ வந்திருக்காரு, நாம போவோம். He offered himself. Amen. That's a transformation. We don't run away. பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பயங்களை கண்டு, பிசாசுடைய தந்திரங்களை, பிள்ளை சொல்லிய மாதிரிகத்தை கண்டு பயந்து ஓடுகிறவங்க இல்லை. Praise the Lord. எதிர்த்து நிற்கிறவங்க. ஏன் நம்முடைய தைரியம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவர் என்னோடு இருப்பார். அவர் என்னோடு இருக்கிறபடினாலே இவை எல்லாவற்றையும் நான் மேற்கொண்டேன். இவை ஒன்றாகிலும் என்னை மேற்கொள்வதில்ல, நான் அவளை மேற்கொள்வேன். எனக்கு அதிகாரம் கொடுத்தார், சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. அப்ப என்ன பண்ணணும்? போய் தானே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரண்டாவது உயிர்த்தெழ செய்கிற வல்லமை. It's a resurrecting power. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அவருடைய அன்பை அறிந்து கொள்ளுக வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும். மரித்து போயிருந்தவங்களை உயிரோடு எழுப்பினவர் ஒன்றுமில்லாம தரித்திரத்தில் இருந்த உங்களை இப்ப என்ன பண்றாருன்னு சொன்னா, அவருடைய
அன்பை அறிந்து கொள்ளுகிற வல்லவர்களாய் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தை நிலைப்படும்படிக்கு இவங்களை மாற்றுகிறார். Praise the Lord. Hallelujah. இந்த உயிர்த்தெழுந்த என்ன செய்யணும்னு சொன்னா, மரித்து போயிருக்கிற வாழ்க்கையில மரித்து போயிருக்கிறவர்களை உயிரோடு எழுப்பும். நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்க, ரைட்டு. இப்ப என் வாழ்க்கையில என்ன மரித்து போயிருக்கிறது? ஒன்று ரெண்டு சொல்லுங்க. Spirit of the Lord, God's Spirit, you quickened spirit. ஆமா, உயிரோட எழுப்பப்பட்டீங்க. apart from that, ரட்சிக்கப்பட்டாச்சு, கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும். சோ உயிரோட மரித்து போயிருந்தா உயிரோட எழுப்பணும். கரெக்ட். அது இல்லாம நார்மல் டே டு டே இல்லையா? வாக்குத்தத்தம் என்ன நமக்குள்ள இல்ல? எது நமக்குள்ள மறைந்திருக்கு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பே என்கிட்ட இல்ல. என் தேவன் எப்படிப்பட்டவர்? அப்ப எது மறைந்து போயிருக்கு நமக்குள்ள? இப்ப என்ன பண்ணுது வல்லமை? It will resurrect the divine love which I am of. அவராலே பிறந்திருக்கிற எனக்குள்ளே இல்லாதது எது? அவரை போல, his character. Praise the Lord. மறந்துடாதீங்க, வேற எதுவும் உயிர்ப்பிக்க போறதில்லை. Because I was made in the image and likeness of God. தேவனுடைய சாயலாகவும் ரூபமாய் நான் உருவாக்கப்பட்டிருந்தேன். பாவத்தினால என்ன பண்ணத? இழந்து போய் மரித்துட்டேன். I'm dead. புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த வல்லமை எனக்குள்ள என்ன செய்கிறது? எனக்குள்ளே நான் இழந்ததை, மரித்து போயிருக்கிறதை உயிர்ப்பிக்கிறது. எதை உயிர்ப்பிக்கிறது? The likeness and image of God. Praise the Lord. கர்த்தருக்கு அதனால்தான் உயிர்ப்பிக்கிற ஆவி சொன்னாங்க. quickening spirit. என்ன செத்து போயிருந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. ஏன்னா ஆவி உயிர்ப்பிக்கப்படாமல் இந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்க முடியாது. It has to come. இப்ப உள்ள வந்தது வல்லமை என்னது? உயிர்ப்பிக்கணும். அப்ப உயிர்ப்பிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அவங்க எப்படிறோம்? சரி கிடையாது. அவங்க என்னால நேசிக்க முடியாது. இப்ப என்ன பண்றோம்? You're not allowing the spirit to quicken your love. பொறுமை இல்லை, சண்டை. அப்ப என்ன பண்ண பண்றோம்? சண்டை போடும் போது சண்டை போட பார்த்துருக்கீங்களா? நான் தப்புன்னு சொல்லி யாராச்சும் சண்டை போட்டிருக்கீங்களா? நான் ரைட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். So we are not able to allow the long suffering, the patience of God. ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ள முடியல. பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம் உள்ள இருக்கு. ஏன்னா I am of the image of God. அவர்களுக்கு பிறந்திருக்கிறேன், அவனால பிறந்திருக்கிறேன். இப்ப அந்த சாயலை பெற்றிருக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும்? அது வெளியே வரணும். எனக்குள்ள வெளியே வரணும்னு சொன்னா அந்த உயிர் தந்த வல்லமை, அந்த வல்லமை என்ன பண்ணணும்? நானு அந்த மகத்து வல்லம் வெளியே பண்ண விடணும். அப்ப வெளியே வர விடணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? பொறுமை. அந்த இடத்துல I got an opportunity. என்ன சொல்றாங்க? குறை பேசுறாங்க, என்ன தவறா பேசுறாங்க. அந்த இடத்துல I have an opportunity. I can come out in flesh or I can come out in the spirit. இப்போ கிறிஸ்துவை நான் வெளியே கொண்டு வரலாம். அப்ப என்னுடைய இமேஜ் கிரியேட் ஆகும் பை கிரைஸ்ட். ஏன்னா உடைக்கப்படுது இல்ல, என் மாம்சம் என்ன பண்ணும்? கூடாது. அது எப்படி நான் என்ன பண்ணேன்? ஃபைட்டிங் வரும். அப்ப அந்த இடத்துல இல்ல பொறுமை காட்டும் போது கிறிஸ்து வெளிப்படுறது. அந்த என்னுடைய வெளிப்புறமானது உடைப்பு. So information. This is how you allow the Spirit of the Lord, the glory to come out. இப்படிதான் அலோவ் பண்ணணும், வெளியே விடணும். அதுதான் ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு ட்ரிபுலேஷன் ட்ரையல்ஸ் எல்லாமே என்னன்னு சொன்னா இந்த மகத்துவமான வல்லமை வெளியே வருவதற்கு. ஆமா, பயம் வரும் பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னா நீங்க தைரியமா கர்த்தருக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியில் ஆட்படுத்துங்க. கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தார், ஆகியனால கர்த்தர் செய்வார். இந்த நிற்கும் பொழுது அந்த காரியத்துல நடக்குது. இந்த வெளிப்புறத்தை உடைக்கிறீங்க. ஆமா, இந்த வெளிப்புறம் உடைந்த மாத்திரத்துல மகிமை வெளியே வரும். மகிமை வெளியே வரும் பொழுது உங்கள் காரியங்கள் ஜெயமாகும். சொல்லுவோம்.
நம்ம விடாததுனால என்ன நடக்குன்னு சொன்னா பிசாசு அவன் போறது இல்லை. இது உயிரோடு எழுப்புகிற வல்லமை. எது உயிரோடு எழுப்புச்சுன்னா என் சாயலை, கிறிஸ்துவின் சாயலை என்னில் வெளியே கொண்டு வருது. There's nothing difficult for you. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா அதே வசனத்தை? சகல பரிசுத்தவான்களோட கூட நல்லா பாருங்க. எதவா மறந்துடாதீங்க. இதான் பிரச்சனை இன்னைக்கு. Because you don't know. அதே அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும், தேவ அன்பினுடைய அகலம் ஆழம் நீளம் உயரம் அறியாததுனால என்ன பண்ண முடியல? அந்த முழுமைக்குள்ள போக முடியல. அன்பு இல்லாம உள்ள போகவே முடியாது. ஆமா, praise the Lord. Why do I forgive somebody? ஏன் ஒரு நான் மன்னிக்கிறேன்? ரொம்ப முக்கியமானது. புரியுதா உங்களுக்கு? என்னோட பலவானா இருந்தா நான் மன்னிச்சுதான் ஆகணும். Praise the Lord. நீங்க நிறைய பேர் அப்படித்தான். நான் கீழே இருக்கவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளோல இருப்பாங்க, பெருசா கூட கம்முன்னு இருப்பாங்க. அப்ப என்ன பண்றது? புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்முடைய அறிவு வந்து புரியணும். Why do I forgive? Because he said so. Because I love him. அவர் சொன்னாரு ஒருவரை ஒருவர் மன்னிங்க. Praise the Lord. Forgive. அப்போ I love him. அவரை நான் நேசிக்கிறபடியினால இப்ப என்ன செய்யறேன்? நான் மன்னிக்கிறேன். Praise the Lord. It is not because I am wrong or right. It's because I love somebody. Hallelujah. Praise the Lord. எதிர்த்து பேச தேவையில்லாத வார்த்தைகளை பேச. You don't want to hurt somebody. Why? Because I want to be polite. No. I want to be a good mannered person. No. Because he loves me. Therefore I love him. Therefore I don't want to hurt anybody. அவர் என்னை நேசிக்கிறபடினால, நான் அவரை நேசிக்கிறபடினால, அவருடைய வார்த்தையின்படி நான் ஒருவரையும் என்ன பண்ண முடியல. I don't want to hurt. So இப்ப எங்க கொண்டு வர எல்லாத்தையும் in Christ. கிறிஸ்து. ஏன் அந்த அன்பு தான். அந்த அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரம் இன்னதென்று அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிலைப்படணும். இந்த அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் இன்னதென்று அறிந்தால்தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னா வல்லவர்களா, என்ன வல்லவர்களா இருப்பீங்க? அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய பரிபூர்ணத்துக்கும் உடையவர்களாய் மாறுவீங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த அன்பு இல்லைன்னு சொன்னா பரிபூர்ணத்துக்குள்ள போக முடியாது. ஏன்னா என்னால விட்டு கொடுக்க முடியாது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You go stand before God and you talk about your righteousness. ஆண்டவரே, இந்த ஆயக்காரனை போல இல்லை ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் தஸ்மம் கொடுப்பேன், நான் எல்லாத்தையும் கரெக்டா இருப்பேன், ஆனால் நான் அப்படி செய்வேன் உங்களுக்கு, நான் உபாசம் எடுப்பேன் உங்களுக்கு, நான் இப்படி நான் அப்படி பேசுவோம். Praise the Lord. ஏன் அன்பு இல்லை? அன்பு தான் தெரியும். கிருபை நான் நிற்கிறேன். அந்த ஜீவனை மாத்திரம் அவர் எனக்கு கொடுக்கலன்னு சொன்னா, நான் பாவியா இருக்கும் போது அவர் எனக்காக மரித்தார் என்கிற அந்த உணர்வு எனக்கு இருக்காது. அன்பு இருந்தாதான். அன்பு இருக்கும் போது என்ன தெரியும்? Every time you compare yourself how Jesus loved you. You will not go against people. ஒவ்வொரு முறை போகும்போதும் இருதயம் உடைக்கப்படும். என்ன திடீர்னு யோசிப்போம், என்னை எப்படி நேசிச்சார், நான் எத்தனை முறை அவரை நான் அவமானப்படுத்தினேன், எத்தனை முறை நான் அவரை ஹர்ட் பண்ணியிருக்கிறேன். But not even once he was against me. He loved me whenever I went back. ஆனால் எப்பொழுதெல்லாம் அவர் பின்னால் போனோம், அவர் என்னை நேசித்து என்னை அவர் என்ன பண்ணார்? சுத்திகரித்து என்னை திரும்பவுமாய் என்னை உட்கார வைத்தார். இந்த அன்புக்குள்ள நீங்க போக யூ கேனாட். எனக்கு அன்பு உங்களுக்கு நெருங்கி ஆரம்பிக்கும். தேவனுக்கு கீழ்ப்படிங்க அர்த்தம் அன்பு தான். யூ நெவர் சே ஐ கேனாட். என்னால முடியாது சொல்ல மாட்டேங்க. இல்லப்பா, பிகாஸ் யூ சே அன்றவர் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகுகிறார். அல்லேலூயா. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகல பரிபூரணத்துல see this is a Christian life. ஆமா, சகல பரிபூரணம். Fullness of Christ, fullness of God. So much he has for you. There's no limitation. There's no limitation. You are such a blessing. You are such a blessing for this world. என்ன அலோவ் பண்ண மாட்டீங்க? கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? வெளியே வர விட மாட்டேன்றீங்க. So much is inside of you. So much.
நம்ம சுயத்துல தேவையில்லாம மாம்சத்தின் காரியங்கள்ல விட முடியாத காரியங்கள்னாலும் ஆமா தேவையில்லாம பிடித்து கொண்டிருக்கிறதுனாலும் you're not allowing God. இந்த மகத்துவம் வல்லமை இந்த மண்பாண்டத்திற்கு எதுக்கு வெளிப்படுவதற்கு? அது வெளியே வறுமை. ஆனால் நீங்க சகல பரிபூர்ணத்தை காணப்படுறீங்க. நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, the overcoming power of God. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற வல்லமை இது. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பிரைஸ் தி லார்ட். இந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There's nothing that you can say that I cannot. புரியுதா? இப்ப நீங்க ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்கன்னா அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க அந்த வல்லமையில இடம் கொடுக்கல. If only you allow the power, you will do it. ஆமா. There's nothing that you cannot do. இந்த வல்லமை அப்படிப்பட்டது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எல்லாவற்றையும் பலவீனம் சொல்லவே முடியாது. ஆமா. அதனாலதான் தேவனை கீழ்ப்படியுங்க. Word, the truth, surrender. Don't say cannot. சொல்லாதீங்க. ஆமா. இப்படி இருந்தா அப்படி இருந்தா சொல்லாதீங்க. ஏன்னா இருக்கிற மாதிரி நீங்க இருக்கும் பொழுதுதான் அந்த வல்லமை வருது. இப்படி இருந்தாதான் இல்ல. தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது, தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்குள்ள இந்த மகத்துவமான வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வல்லமை வெளியே வர்றதுக்கு தான் நீங்க இடம் கொடுக்கணும். ஆமா. நீங்க நினைப்பதற்கு வேண்டும் மிகவும் அதிகமாய் செய்யும்படிக்கு உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லமை. So how far you are going to allow? In your life you want to see the glory, you have to allow because it's unlimited. எவ்வளவு அதிகமாய் நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் அவர் உங்க வாழ்க்கையை செய்து கொண்டே இருப்பார். ஆமா. Praise the Lord. Lord, allow the flesh. Do not allow the flesh. Hallelujah. Thank you, Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். நேரம் ஆயிடுச்சு. இப்ப இந்த வல்லமையில் இருக்கும் பொழுது you always walk in liberty. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. When you are walking in this glory, இந்த மகத்துவமான வல்லமையை உங்க வாழ்க்கையில வெளியரங்கம் ஆவதற்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது you will be only walking in liberty. விடுதலையில தான் இருப்பீங்க. ஏன் சொன்னா உங்களுக்குன்னு ஒண்ணுமே இருக்காது. There's nothing called எதையும் வந்து ஒரு லிமிடேஷன் போட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் லெஃப்ட்னா லெஃப்ட், அவர் ரைட்னு சொன்னா ரைட், அவ்வளவுதான். எதுவுமே சொல்ல நாளைக்கு என்ன தெரியாது, இவங்க என்ன நினைப்பாங்க தெரியாது. அவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். 2 வந்து நான் என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இது உங்களுடைய வாழ்க்கையில ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு ஆவியில நடத்தப்படுகிறவர்கள் அவங்க எப்படின்னு சொன்னா தங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியானவர் அல்லது அந்த எண்ணெயை அது பற்றி எதை செய்வார்கள். நல்லா புரிஞ்சுங்க. அவர்கள் ஒரு நாளும் அவர்கள் எரிந்து போவதில்லை. They won't be burnt. They won't burn themselves. They allow the oil inside to be burnt. அப்படின்னா பரிசுத்த ஆவியை ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகத்தை பெற்று அபிஷேகத்தால் நடத்தப்படுகிறவர்கள் அபிஷேகம் பற்றி எரியுமே தவிர இவர்கள் எரிய மாட்டாங்க. அபிஷேகம் பற்றி எரியும் போது எப்படி சொன்னா முச்செடியை போல அங்க அக்னி பற்றி எரிந்தது, ஆனா முச்செடியா அவங்கள பாதிக்கப்படாது. பிகாஸ் அந்த முச்செடி வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யல, அது வெறும் தன்னை கொடுத்தது.
It just gave itself and the Spirit of the Lord was burning. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுயத்துக்கு இடம் கூடாம பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலுக்கு நம்ம இடம் கொடுப்போமே ஆனால் அவர் பற்றி அறிவார் நமக்குள்ள இருந்து பலத்த கிரிகள் நடக்கும். நாம ஒரு நாளும் சோர்ந்து போவே மாட்டோம். ரட்சிக்கப்பட்டு மாம்சத்திலே கிரியை செய்கிறவர்கள் தங்களை என்ன பண்ணுவாங்க, அப்படின்னு சொன்னா சீக்கிரமா சொல்லுவாங்க. அதனாலதான் சண்டை, சச்சரவு, வம்பு எல்லாமே. ஏன்னா they not allowing the spirit, they stand on their own flesh. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன முடியாது, இந்த கம்பெனில முடியாது, இந்த உலகத்துல சரி கிடையாது, இது இல்லை, இந்த வீட்டுல சரி கிடையாது, அவங்களோட இருக்க முடியும், இது பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது. இதெல்லாம் என்ன பிகாஸ்னா they walk in flesh. ரட்சிக்கப்பட்டு ஆவியில மறுபடியும் பிறந்தவர்கள் தன் சொந்த மாம்சத்தின்படி நடக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள என்ன ஆயிடுச்சுன்னா சோர்ந்து போயிடும் சீக்கிரத்துல. அதனாலதான் பம்பு, சண்டை எல்லாமே வருது, வீண் பிரச்சனைகள் வருது. அவையில போகும் பொழுது நீங்க இல்ல அவர் ரைட் சொல்லுவாங்க. அப்ப எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்க. ஆமா, இது தமிழ்ல வந்து நம்ம வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்ட காரியம் பார்த்தீங்கன்னா 2 கை தட்டினா அவசியம். அதெல்லாம் அவசியமே இல்லை, ஏன்னா இவர் தட்டுவார் எல்லாத்தையும். ஆமா, when you are walking in this, when you are saved and walking in the Spirit, என்ன நடக்குதுன்னா there will be revival in you. உங்களுக்குள்ளே எழுப்புதல் இருக்கும், உங்கள் மூலமாய் எழுப்புதல் இருக்கும். ஆவியானவர் பற்றி எரியும் போது உங்களுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கணும். 2வது மறுரூபம் அடைவீர்கள். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் மூலமாய் கர்த்தர் அநேகரை மறுரூபப்படுத்துவார். 3வது ஆண்டவர் மீண்டும் அவர்களை கட்டி எழுப்புவார். ரெஃபர்மேஷன், ரிவைவல், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரெஃபர்மேஷன், 3 காரியம் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு. அதே இது ரட்சிக்கப்பட்டு மாம்சத்தில் நடக்கிற தங்களை என்ன சொல்றது வேதனை அடைந்து சொல்றது மாத்திரமல்ல, தடைப்படைகிறது மாத்திரமல்ல, அவங்களுக்குள்ள என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா ஃபேட்டிக், சோர்வு முதலாவது வரும். அப்படியே டல்லடிக்கும். ஏன்னா பிகாஸ் எவ்வளவு ஃபிளஷ். ஏன்னா மாம்சத்தில் பண்ணும் பொழுது ஒரு லெவலுக்கு மேல செய்ய முடியாது, நினைச்சது நடக்காது. இந்த காரியங்கள் சோர் பயங்கரமா இருக்கும். ஸோ நம்பர் 2, பயமானது பற்றிக்கொள்ளும். பிகாஸ் ஃபேட்டிக் இஸ் ஆல்ரெடி கம், எல்லைக்கு மேல முடியாது. அப்ப என்ன நடக்குமோ என்ற காரியம். 3வது காரியம் தோல்வி உண்டாகும், ஃபெயிலியர். அவங்க செய்கிற காரியம் ஜெயமா இருக்க முடியாது, என்ன எதிர்பார்த்தது இருக்காது. பிகாஸ் they doing in flesh, they are not allowing the spirit of the Lord. So failure, தோல்வி இருக்கும். 4வது கைவிடப்பட்டவர்கள் போல எண்ணுவார்கள். ஆமா, that's nobody, எனக்கு யாரும் இல்லை, nobody helps me, nobody loves me, இதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, யாரும் வந்து அக்கறையா கேட்கல, யாருமே பண்ணல, வந்துடும். பிகாஸ் யூ ஃபீல் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரைட் சொல்றோம். அது டிஃபரன்ஸ். ஆகையினால உங்க வாழ்க்கையில பார்த்துக்கங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, see when you are led by the Spirit, there's always revival in you. எழுப்புதல் ஒன்று கூட இருக்கும். எழுப்புதல் என்ன தெரியும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மாம்சமானது அல்ல, அது அங்க இடமே கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் செழிக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் செழிக்க. எப்படின்னு சொன்னா என்ன இருக்குது இல்ல, அவர் இருக்கிறபடினாலே எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் உங்க பார்க்கிறவர்கள் சந்தோஷம். ஆமா, நீங்க போகிற இடமெல்லாம் மறுரூபம் அடையும். ஏன்னா உங்களுடைய என்ன சொல்றது, அந்த இந்த ஸ்பிரிட் தோல்வி மனப்பான்மை இருக்காது. நோ வைனிங், இது இல்லை அது இல்லை சொல்ல மாட்டேன். எப்ப இல்லையா சந்தோஷமா கர்த்தர் கொடுங்க. போதும் என்ற மனதோடு கூட தேவ பக்தியை மிகுந்த you'll be thanking God. Praise the Lord. Hallelujah. இல்லாத பத்தி பேச மாட்டீங்க. ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு, கர்த்தர் இந்த காரியத்தை கொடுத்தாரு. இதன் மத்தியிலும் கர்த்தர் என்னை நிறைவாய் வைத்திருக்கிறார். ஆமா, கர்த்தர் என்னோடு கூட இருந்து நடத்துகிறார். Hallelujah. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ரெஃபர்மேஷன்ல திரும்பவுமாய் ஆதியினுடைய காரியங்கள் அன்பில் எல்லாம் கொண்டு you come back to the first love of God. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவராகவே நம்ம எழுந்திருக்கலாம். நேர்மைக்கு தேவை இல்லை. ஆண்டவரோடு நீங்க பேசாதீங்க. உங்களுக்குள்ள